நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு பகுதி மட்டும் துடிக்கும்போது வந்து நமக்கு சுயநனவு இருக்கலாம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ். அதாவது நமக்கு வந்து நெனவு போகலை, நம்ம வந்து கான்சியஸாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஒரு பகுதி துடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அதை வந்து ஃபோக்கல் சீசர்ஸ் வித் அவேர்னஸ் ஓகேவா? இதை வந்து நம்ம இன்னொரு வேர்டில் என்ன சொன்னால் சிம்பிள் பார்ஷியல் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த சிம்பிள் பார்ஷியல் சீசர் இல்லைனா ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸில் வந்து என்ன ஆகும்னா, ஜென்ரலாக இந்த டானிக் கிளானிக் மூமெண்ட் தான் வரும். அதாவது மோட்டார் ஆன்செட், அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒன்று கை இழுத்துக்கலாம், இங்கே ஏதாவது துடிப்பு வரலாம், இல்லை முகத்தில் துடிப்பு வரலாம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு துடிப்பு, அதாவது அசைவு ஏற்படக்கூடிய ஒரு சீசர். இதை தான் வந்து நம்ம ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இது எதனால் வருதுன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, மூளையில் ரத்த கசிவாகிறனால, மூளையில் கட்டி இருக்கிறனால, அதாவது பிரெயின் டியூமர் இருக்கிறனால, இல்லை மூளையில் வந்து அந்த வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாயில் வந்து ஒரு மாறுதல் ஏற்படுறனால, இல்லை அடிபடுறனால, இல்லை பக்கவாதம் வரனால, இல்லை மூளையில் கிருமி தொற்று, இதனால் வரக்கூடியது தான் இந்த ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ். அதாவது அவங்களுக்கு வந்து சுயநனவு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கான்சியஸ் போகாது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா,